அம்மா அப்பா பத்தி ரீல் பண்ணியே ட்ரெண்டிங்ல வந்துடுறது. ஏதாச்சும் செலிபிரிட்டி அளவு வச்சே தமிழில் வச்சிடுறது. புதுசா யாரா டியூன் போடக்கூடாது, அதை கலாச்சி மறுபடியும் ட்ரெண்டிங்ல வந்துருவீங்க நீங்க. அதை பத்தி அவங்களே கண்டுக்கல, உனக்கு என்ன? சரி, அடுத்த ஆடு யாரு? நீ தான், வேற யாரு? When you speak Hindi in தமிழ்நாடுன்னு ஒரு வீடியோ இருக்கும். அது எடுத்தோடனே ஒரு 1 மில்லியன் போச்சு. எனக்கு என்னன்னா தெரியாதுல்ல நமக்கு. நான் நினச்சின்னு இருந்தேன் ஒரு வியூக்கு ₹1 தருவானுங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் காசு வராதடா, அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஹிந்தி பொண்ணு சென்னை வந்திருக்கும், தமிழ் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணேன். தமிழ் சொல்லுன்னா அது தமிழ்னு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. அடபோடி என்னடி உனக்கு ஒரு ஏன் இப்படி பேசுற அப்படின்றோம். கெட்ட வார்த்தை பேசுறது மட்டும் வந்துடும். தமிழ் not roll the tongue. தமிழ் ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க? நிலவை கொண்டு வா வந்தோன்னா அது ட்விட்டரில் வைரலாது, எல்லாம் வைரலாது. எஸ்ஜே சூர்யா சார் ஷேர் பண்ணுறாரு, சிம்ரான் மேம் ஷேர் பண்ணுறாங்க. அது வரைக்கும் விக்கல்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த பசங்க நீங்கள் அப்படின்னு அந்த பிராண்டாக ஒன்று ஃபார்ம் ஆனது இங்கே தான். நிலவை கொண்டு வா போட்டு அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் இன்டர்வியூ போயிட்டு கீழே 2 பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க. எங்களுக்கே புரியல, நாங்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா தமிழ்நாடு மக்கள் எங்கள் கதையை கேட்கவா அப்படி இருக்காங்க. ரோஸ்ட்டு இதெல்லாம் வந்து அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால இது அங்கே வந்து ஒரு கல்ச்சர். ஸோ அந்த ஒரு திட்டுறதுல ஓப்பா இவ்வளோ அழகாக திட்டுறான்னு ரசிக்கிற ரேஞ்சில் அந்த சொசைட்டி இருக்குது. நம்ம ஊரில் எங்கே அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. நம்ம ஊரில் பொலிட்டிஷியன் வச்சு ஜோக் சொல்கிறதா இருக்கிறதுல ஈஸி. ஏன்னா அவங்க தான் இருக்கிறதுல ஜாஸ்தியாக கண்டென்ட் தருவாங்க. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. கால் வந்து ஐடிவிங்கில். அப்பார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடிவிங்களோ இல்லை பொலிட்டிஷியன்ஸ் வந்திருக்கு, பட் அதெல்லாம் நம்ம பதிவு பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக என் கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது பாருங்க. மேசிப்பாயால கூப்பிடுறாங்க. இது விஷ்ணுவர்தன் சார் படப்பட நரேஷன் கொடுக்குறாரு. எனக்கு ஜோன் அவுட் ஆகி ஐயோ என்ன இவர் நரேஷன்லாம் தராருன்னு இப்படி இருக்கேன். அவர் ஆன் போர்டு போர்டு சார் போர்டு. அப்புறம் என்ன இல்லை, அம்மா அப்பா பத்தி ரீல் பண்ணியே ட்ரெண்டிங்ல வந்துடுறது. ஏதாச்சும் செலிபிரிட்டி அளவு வச்சே தமிழில் வச்சிடுறது. புதுசா யாரா டியூன் போடக்கூடாது, அதை கலாச்சி மறுபடியும் ட்ரெண்டிங்ல வந்துருவீங்க நீங்க. அதை பத்தி அவங்களே கண்டுக்கல, உனக்கு என்ன? சரி, அடுத்த ஆடு யாரு? நீ தான், வேற யாரு? நான் தானா? சரி, ஓகே. ஷோ டிக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் என்ன கஷ்டம், எல்லாமே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீம் பார்த்துருப்பீங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து காமெடி பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். ஸோ அந்த காமெடியை வந்து ரொம்ப ஈஸியாக மக்களுக்கிடையே பயங்கரமாக பண்ணி மக்கள் மனசில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டாண்டப் காமெடியாக நிகழக்கூடிய விக்கல்ஸ் அவர்கள் இன்னைக்கு இருக்காரு. ஒரு வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கு. அவர் நான் சும்மா பேசுறதெல்லாம் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் சும்மா பட்டு. நான் சீரியஸாக தான் சொன்னேன், நிறைய ஆழ வைக்கக்கூடாது சரியா? சரி, ஓகே. ஸோ அண்ட் உங்களுடைய ஜேர்னி எடுத்தவொடனே, ஜேர்னிக்கு முன்னாடி உங்களுடைய பேரின் காரணம், எப்படி இந்த பேர் வந்து உங்களுக்காக ஞான உதயம் வந்துச்சு? விக்கல்ஸ் அது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அந்த வெட்டியாக இருக்கும்போது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒன்று பண்ணுவாங்களா, ஆஸ்க் மீ எ கொஸ்டின் அப்படின்னு. அதில் கேட்ட இப்படி யூடியூப் சேனல் திறக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி விக்ரம் அருள் வித்யாபதி ஸ்டாண்டப் காமெடின்னு இருக்கும், பெருசாக இருந்துச்சு இன்ஸ்டாவில். 2000 ஃபாலோவர் இருக்கும்போது. அப்போ அதில் கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், ப்ரோ விக்கல்ஸ்னு வைங்க, விக்ரம் ப்ளஸ் நக்கல்ஸ் விக்கல்ஸ் அப்படின்னாரு. நல்லா இருக்கேன், மனசில் நிற்கிற மாதிரி இருக்கே, க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு. ஸோ மக்கள் சொன்னது வந்து அப்படியே விக்கல்ஸாக மாறிடுச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் வீடியோ ஹிட் ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு? ஏன்னா 2000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு சொன்னீங்க. ஏதோ ஒரு வீடியோ வந்து பூம் ஆகி பயங்கர ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. எந்த வீடியோ அண்ட் என்ன ஃபீல் அது? ஃபர்ஸ்ட் வீடியோவே தான். when you speak Hindi in தமிழ்நாடுன்னு ஒரு வீடியோ இருக்கும். சூப்பர். அது எடுத்தோடனே ஒரு 1 மில்லியன் போச்சு. வாவ். அப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா தெரியாதுல்ல நமக்கு. நான் நினச்சின்னு இருந்தேன் ஒரு வியூக்கு ₹1 தருவானுங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் காசு வராதடா, அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும், கூகுள் ஆட்சன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அப்புறமா அப்படிதான் அதோட யூடியூபோட நுவான்சஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா தான் திங்ஸ் ஹேப்பன். உங்களுடைய டீம் எப்பவுமே நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட தான் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பண்ணி செம்ம ரீச்சில் போயிட்டுருக்கு. இன்னைக்கு சிங்கிளாக வந்திருக்கீங்க. ஸோ அவங்களாம் எங்கே போனாங்க, எப்போ வருவாங்க? இல்லை, ஆஃபீஸ் மேலே இருக்குது, அவங்களாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூ முடிச்சிங்கன்னா நானும் ஓடி போயிடுவேன். சுட சுட ஒர்க் போயிட்டே இருக்குது. இடையில வந்து நமக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளமாக இருக்காரு. சரி, சூப்பர். அண்ட் அடுத்தபடியாக உங்கள் ஜேர்னி, நீங்கள் வந்து எப்படி இந்த ஸ்டாண்டப் காமெடின்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்கூல்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நகைச்சுவை தன்மை நிறைய இருந்துச்சுங்களா? ஆமாங்க. இல்லை நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. ஆவரேஜாக ஆவரேஜாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு
ஒரு பசங்க கேங்னாலே ஒரு எப்பயுமே ஒரு காமெடி ஏதாச்சும் கலாய்ச்சிட்டு இருப்போம். கலாய்க்காம உம்முன்னா உட்காந்துட்டு இருக்க முடியும். இல்லை புகழ தான் முடியுமா? டேய் நீ சூப்பரா இப்படிலாமா கேட்க முடியும்? ஏன்டா இப்படி இருக்க? இந்த டோன்ல தான் எல்லாருமே பேசிட்டு இருப்போம். ஸோ அதனால அங்கேருந்து வந்தது தான். அப்புறமா கென்னி செபாஸ்டின் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இருக்காரு இங்கிலீஷில். அவர் வீட்டோட குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட் போகிறத பற்றி ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு என்ன இதையெல்லாம் ஜோக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து அங்கேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து மேடை நாடகங்கள் பண்ணிருந்தேன். தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். ஸோ ஸ்டேஜ்லேயே இருந்தனால இது அப்படியே சைடில் அப்படியே சும்மா ட்ரை பண்ணது. அப்படியே அது நல்லா வந்துச்சு. சரின்னு அப்படியே அது கன்டினியூ பண்ணிட்டேன். சூப்பர். அண்ட் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பயங்கர வைரலா ஹிட் ஆச்சு. பயங்கரம்லாம் சொல்ல முடியாது. போச்சு ஒரு 1 மில்லியன் போச்சு. என்ன மாதிரி ஆட்களுக்கு அது மிகப்பெரிய பயங்கரம் தான். ஏன்னா நிறைய என்ன சொல்றது பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. எல்லாம் அந்த ஒரு வீடியோ ஹிட்டுக்கு தானே பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த வைரல் ஆச்சுல அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல இருந்து ஒரு 2-3 லைன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டா ஒரு குட்டியா. அது வந்து அதில் ஒரு மேஜர் ஜோக் என்னன்னா அந்த அந்த வீடியோக்கு அப்புறமா தான் இந்த ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு. தெலுங்கு கேர்ள் தமிழ் பாய், ஹிந்தி கேர்ள் தமிழ் பாய்ன்றவன். ஸோ நான் அப்படி வைக்கல. பட் அது ஒரு ஹிந்தி பொண்ணு வந்திருக்கும். அந்த கதை என்னன்னா ஒரு ஹிந்தி பொண்ணு சென்னை வந்திருக்கும். அது வந்து ஒரு தமிழ் பையனை மீட் பண்ணி இவங்க 2 பேரும் நடுவில் இருக்க கான்வர்சேஷன் தான். அதில் மேஜராக ஹிட் ஆன ஒன்று நான் வந்து தமிழ் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணேன். தமிழ் சொல்லுன்னா அது தமிழ்னு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. அடபோடி என்னடி உனக்கு ஏன் இப்படி பேசுற அப்படின்றோம். கெட்ட வார்த்தை பேசுவது மட்டும் வந்துடும். இதுதான் மேஜர் ஜோக்கு. இதை அவங்க கட் பண்ணி இந்த மீன்லாம் போட்டு அது அப்படியே அந்த மோமெண்ட்னால தான் வைரல் ஆச்சு. ரீசெண்டா கூட இந்த மலையாளத்துல கூட ஆடிட்டார்னா ஒரு ஓடிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய மலையாளிஸ் பாவங்க. ஆனா அவங்க நம்ம அநியாயத்துக்கு ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அது எப்பயுமே ஓடிட்டு தான் இருந்துச்சு. இந்த ஹிந்தி வந்து நான் ஏதோ அதில் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும், ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் வரும். பட் இந்த ஜோக்கு தான் அதில் கட் பண்ணி போட்டு வைரல் ஆக்குனாங்க. ஓகே. உங்கள் ஸ்டாண்டப் காமெடியில் வந்து எந்த விஷயத்த வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு போனீங்க? எந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் ஸோ இதுதான் என்னுடைய இது, நான் வேறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கலாய்க்க மாட்டேன்ற எத்திக்ஸ் இருக்கும்ல? இல்லை அப்படிலாம் இருக்காது. அதுதான் ஸ்டாண்டப் காமெடியே. ஸ்டாண்டப் காமெடியே உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா இட்ஸ் ஜஸ்ட் ஜோக். அது எல்லாமே ஜோக் பண்ணுன்றது தான். அதுதான் அந்த அந்த ஜானரோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். என்னன்னா டார்க் ஜோக்ஸ் இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம்ன்றதான். நம்ம ஊர்ல எல்லாம் பண்ண முடியாது. இல்ல நான் கேள்விப்பட்டேன், நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய முறை. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு தெரியாம கூட பாடி ஷேமிங் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஒன்லி கண்டென்ட்டா தெரியாம பண்ணிடுவேன். 2-3 தடவை ஏதாச்சும் வந்தால் வரலாம். பட் அதான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடாதுன்றதுல எனக்கு ஒரு அது ஒண்ணுங்க. ஆஸ் அ ரைட்டராகவும் ஆஸ் அ பர்ஃபார்மராகவும் இருக்கிறது ஈஸியஸ்ட் ஜோக் வந்து அதுதான். அதில் சேலஞ்சிங் எதுவும் இல்லை. பாடி ஷேமிங் ஜோக் அடிக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு பிடிக்காது. பர்சனலாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இப்படி குண்டாக தான் இருந்திருக்கேன். அதனால் நிறையா பாடி ஷேமிங் ஜோக் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால சரி நான் ஹர்ட் ஆயிருக்கேன், அது ஹர்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியும். அதனால அதை தவிர்த்துட்டு வேறு ஏதாச்சும் வகையில் ஏதாச்சும் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு கோலாக இருக்கும். என்னோட ஸ்டாண்டப் காமெடின்றதுல ஜென்ரலாக இதுதான் தீமுன்னு இல்லை, பட் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும் நிறையா. ஒரு ஸ்டோரி மாதிரி என் பர்சனல் ஸ்டோரிஸ்லேருந்து நிறையா சொல்லுவேன். அதில் கொஞ்சம் பொலிட்டிக்கலான விஷயங்களும் வரும். பொலிட்டிக்கலான விஷயம். சூப்பர். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ், அந்த டே மெமரபிளான ஒரு டே பாது அப்படின்ற மாதிரி எதுனா ஒரு அது ஆடியன்ஸ்லாம் வந்து சில்லறைகளை சதற விடுற மாதிரி ஒரு நான் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஸ்டாண்டப் காமெடி எல்லாரும் அப்படிதான் இல்லை அந்த ஒரு டே வந்து உங்ககிட்ட ப்ரோ இன்னைக்கு வேற லெவலில் பண்ணிட்டீங்க நீங்க? இல்லை வேற லெவலில் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் ஜென்ரலாக நான் நல்லா பண்ணுவேன் ப்ரோ. ஓகே. ஸ்டாண்டப் காமெடி அது வந்து எல்லா தடவையுமே கை தட்டிடுவாங்க, எல்லா தடவையுமே நல்லா சிரிச்சிருவாங்க. என் கமெண்ட்ஸில் திட்டுவாங்க, அது வேற கதை. பட் ஸ்டில் எல்லா தடவையும் நல்லா. ஒரு தடவை என்னாச்சு, கோயம்புத்தூரில் என் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சொதப்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பீக்கர்ஸ் சரியாக போடல. அன்றைக்கின்னு பார்த்து வென்யூவில் ஏசி ஒர்க் ஆகல. ரொம்ப சின்ன வென்யூ புக் பண்ணி நிறைய டிக்கெட்ஸ் போட்டாங்க. நிறையா பிரச்சனை ஆகிடுச்சு அன்றைக்கி. நானும் அன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட விட்டனால நானும் செக் பண்ணலை. ஸோ போனால் 500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 700 பேர்கிட்ட இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு காண்டு. ப்ளஸ் ஏசி கொஞ்சம் லேட்டாக போட்டாங்க, அது ஒரு இது. ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகல. நான் மேலே போகிறேன், கமோஷன். மக்கள் உட்காந்துலாம் கேட்கல, எனக்காகலாம் வெயிட் பண்ணல. கமோஷன். அவன் கத்துற ஐடியா ஆரம்பித்த 5 நிமிஷத்தில் 4-5 பேர் ஜெயோ நிறுத்தியா, ஒன்றுமே கேட்கலையா அப்படி இப்படின்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம். அதனால அங்கேருந்து நான் கீழே இறங்கி போய் ஜோக்காக பேசி சமாளித்து ஒரு 1.5 மணி நேரம் பர்ஃபார்ம் பண்ணி கைத்தட்டலாம் வாங்கி தான் வந்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட்
எவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ ஷோ பிகேம் பெஸ்ட்டா மாறிடுச்சு இல்லைங்களா? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மெமரபிள் ஷோவா மாறிடுச்சு. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆன் ஸ்டேஜ்ல ஃபன் பண்ணும்பொழுது எல்லா இடத்துலயும் கிளாப்ஸ் வந்துரும். ஏதோ ஒரு காமெடி நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். இது வேற லெவல்ல ஹிட் ஆகும். இந்த கண்டென்ட் போட்டா கிளாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைம்ல வராம போய் அதை சமாளிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களா? எதனா 1, 2? இல்ல நாங்க ஸ்டாண்டப் போகும்போது எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி சின்ன ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு 10 பேர் ஓப்பன் மைக்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓப்பன் மைக் ஓகே. ஒரு 10 பேர் இருப்பாங்க. அங்க நாங்க லைவா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அங்க ஜோக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் பார்ப்போம். ஓகே. அங்க ஒர்க் ஆனா தான் இந்த மாதிரி சின்ன இடத்துல டெஸ்ட் பண்ணி தான் நாங்க அந்த ஒரு 1000, 2000, 3000 பேர் முன்னாடி போய் பண்றது. ஸோ இங்க சாம்பிள்ல ஒர்க் ஆயிடுச்சுன்னா அங்கேயும் ஒர்க் ஆகும். இன்ஃபேக்ட் பெருசாவே ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைனாலும் ஒரு ஊர்ல வந்து இப்போ கோயம்புத்தூர்ல வந்து கைத்தட்டி சிரிச்ச ஜோக்கை பெங்களூர்ல வெறுமை சிரிப்பாங்களா இருக்குமே தவிர்த்து ஒர்க் ஆகாம போகாது மோஸ்ட்லி. அதனால அப்படி ஆகாது. எங்க ரொம்ப ஷாக் ஆகும்னா நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் சில விஷயங்கள்லாம். க்ரௌடு நம்மளோட பேச ஆரம்பிப்பாங்க சில டைம்ஸ். ஏன்னா ஸ்டாண்டப் காமெடி ஒரு கேஷுவலான ஆர்ட் ஃபார்ம். இப்போ எப்படி சொல்றது, ஒரு கர்நாடிக் மியூசிக்னா நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது ரொம்ப ஃபார்முலா இருக்கும் பார்க்க. ஸ்டாண்டப் வந்து நான் பேசுறதே வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஏதோ நான் இப்பதான் வந்தேன், இதெல்லாம் இப்பதான் யோசிச்சேன், இப்போ சும்மா பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆயிரும், ரொம்ப எக்ஸைட் ஆகி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் அவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏப்பா மூடு அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதையும் சொல்லக்கூடாது, அவங்களையும் சமாளிச்சு அதையும் திருப்பி காமெடியாக மாற்றி பண்ணணும். ஸோ க்ரௌட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுலலாம் நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். சில கதையெல்லாம் ரொம்ப ஷாக்காகவும் இருக்கும், அதை எப்படியும் ஜோக்காகவும் மாற்றணும். ஸோ அதுதான் இருக்கிறதுல இதுவாக இருக்கும். ஓகே. இந்த டே டு டே லைஃப்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறமா வந்து இந்த ரீசெண்டா நம்மளுடைய சொசைட்டில இருக்கிற விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கண்டென்ட்டா ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போவீங்களா? ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் குளிக்கும் போது அந்த இந்த மாதிரி மாதிரி எதனா ஒரு தாட் ரேண்டமாக தான் வரும். அது நம்ம யோசிக்கும் போது வராது. வராது. எப்பயுமே முடிச்சுட்டு எங்கேயாவது ரேண்டமாக வரும். நோட் பண்ணி வச்சுக்குவோம். வாய்ஸ் நோட்ஸ் போடுவோம். டக்குன்னு ஆமா வாய்ஸ் நோட்டு எழுதி வச்சுக்குவேன். சூப்பர். என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட்டு அவருக்கு தான் தெரியும். அவள் நல்லா இருக்குடா தூங்கி தொலைடா அப்படின்பா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்றீங்களா? ஞாபகம் வந்துச்சு, எழுந்துரு. ஆமாம் ஆமாம், நைட் அவள் ஏதாச்சும் ஸ்கின் கேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இல்லை நல்லா இருக்கான்னு உலுக்கி கேட்பேன். அது நைட்டு தான் நம்மளுக்குன்னு பார்த்து வரும். அது ஏதோ மைண்ட் அப்பதான் தூங்கும்போது தான். ஒருவேளை ஊரே அமைதியா இருக்கும்போது அந்த மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகி நிறைய தாட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். என்னவோ வந்தா சரி அப்படின்றதுதான். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹெல்ப்பிங்காக இருக்காங்க? ஏன்னா நிறைய கண்டென்ட்ஸில் பார்க்குறேன் நான், பயங்கர ஒத்துமை எல்லார்கிட்டையும். அண்ட் கண்டென்ட்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து? டீம் வந்து ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக தான் எனக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒன்றும் அப்படி சின்ன வயசுலேருந்து ஒன்றால வளரல. இவங்க தியேட்டரும் கிடையாது. இவங்க வந்து எப்படின்னா, முதல்ல சிபி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2019 இவங்க சிபி வந்தான். சரிப்பா அப்படின்னு சிபி அப்போ தான் வரான், நடிக்கிறதுக்கு வரான். சரின்னு நடிச்சிட்டு இருந்தோம். அப்புறமா ஆதித்யான்னு எங்களோட டெக்னிக்கல் ஹெட், அவர் தான் எடிட்டிங் எல்லாமே, டெக்னிக்கலாக எல்லாமே அவர் தான் பார்த்துக்குவார். அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி ஓப்பன் மைக் வந்தார். ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ண. அப்புறமா ஒரு வீடியோக்கு எடிட்டராக வந்தார். அப்படியே எடிட்டர் எங்ககிட்ட. அப்புறம் அப்படியே ஹீ ஜாயின் த டீம். அதுக்கப்புறம் ஹரி வந்து சிபி ஃப்ரெண்டு, அவன் சிபியோட வந்தான். அப்புறம் அப்படியே ட்ராவலில் போயிட்டே இருந்தோம் நாங்கள். என்னன்னா இந்த பசங்க மட்டும் யூஸ்வலாக நிறைய பேர் இருந்தாங்க விக்கல்ஸில், வந்து போயிடுவாங்க. ஏன்னா அப்போ பெரிய சேனல்லாம் ஒன்றும் கிடையாது. வரவங்களுக்கு சம்பளமும் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும்போது வருவாங்க போவாங்க. அவங்க லைஃப்பில் வெட்டியாக இருக்கும்போது கரெக்டாக விக்கல்ஸ் வந்துட்டு நடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இவனுங்க வெட்டியாகவே இருந்தானுங்களோ என்னவோ தெரியல, விக்கல்ஸ்லேயே இருந்துட்டானுங்க. அப்படியே காசே வராது எதுவுமே இல்லைனாலும் பசங்க இருந்தானுங்க. அதுக்கு நான் நிஜமாலே அவனுக்கு ஏன் இருந்தானுங்க எனக்கே தெரியாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, சேனலே மூடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்டில். ஏன்னா நான் ரொம்ப காசு போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது சரிப்பட்டு வராதுன்னு சேனல் மூடுற நிலைமைக்கு வரும்போது இவனுங்களும் இங்கே இருந்தானுங்க. எனக்கு ஏமாத்துறது பிடிக்காது. நான் அவங்ககிட்ட போயிட்டு அடுத்த வார்னர் ப்ரோஸ் நம்ம தான் கைஸ் அப்படின்லாமா சொல்ல முடியும். டேய் என்னடா பண்ணலான்னு இருக்கும்போது ஹரி சொன்னா ரீல்ஸ் போடலான்னா, நான் சொன்னேன் 100 நாள் ரீல்ஸ் போடுவோம். ஓகே, 100 நாளுக்குள்ளே ஹிட் ஆனால் ஹிட்டு, இல்லைன்னா நீ அடுத்த வேலையை போய் பாரு, இங்கே இருக்காதீங்கடா. நானும் போய் ஏதாவது ஏடி ஏதாச்சும் போய் சேர்றேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது ஏதாச்சும் கொடுப்பாங்க, யாராச்சும் கொடுப்பாங்க, அங்கே போயிடலான்னு இருக்கும்போது 100 நாளுக்குள்ளே ஹிட் ஆகிட்டோம். அதுக்குள்ளே வைரல் ஆகிட்டோம். எல்லாம் பெரிய இது. அந்த ஹிட் இந்த வீடியோ தானே அந்த மியூசிக்? ஆமாம் அதுதான். அந்த ஐடியா யார் நீங்கள் கொடுத்தீங்களா? நான் தான் கொடுத்தேன். லைக் ஜாலியோ ஜிம்கானா பாட்டு இருக்குல்ல, ஜாலியோ ஜிம்கானா, அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு வந்து சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அதோட ஐடியா என்னன்னா, ஜெகன் கிருஷ்ணன் ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஜோக் பண்ணியிருப்பாரு. தள்ளி போகாதே பாட்டு இருக்குல்ல, ஏஆர் ரஹ்மான் சார், அது வந்து அப்பர்னான்னு ஒரு புது சிங்கர் பாடியிருக்காங்க.
அதில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ ஓ ஓ ஓ இதுதான் அவங்களோட மொத்த பாட்டில் அவங்க இந்த ஒன்று தான் அவங்க பாடுறது. ஸோ அவரோட ஜோக் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆசையாக அன்னைக்கு வந்திருக்கும். ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்ருக்காரு, பாட சொல்லி கூப்பிட்ருக்காரு, சிம்பு படம், ஜிவிஎம் படம் என்னென்ன ஆசையோட வந்திருக்கும். கடைசியில் கூப்பிட்டு ஓ ஓ ஓ ஓ சொல்லிட்டு அனுப்பி விட்டாருன்றது தான் அந்த ஜோக்கு. இப்போ அதே பேட்டர்னில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன், ஜாலியா ஜிம்கானாலையும் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து சரிதாம்பான்னு சொல்லியிருக்கு. சரி இது இது அதே ஜோக் இங்கே வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே டப்பிங் ஸ்டுடியோ இருக்குது. ஸோ அவங்க அங்கே போயிட்டு நாங்கள் சரி அப்போ அதே மாதிரி இது நம்ம ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரியே இதை பண்ணுவோம் அப்படின்னு அங்கேருந்து அந்த ஐடியா வந்துச்சு. ஒரு ஜாலியா ஜிம்கானா பண்ணோம், கேஜிஎஃப் பண்ணோம். ஒரு மாதிரி ஜாலியா ஜிம்கான ஒரு 30K 100K கிட்ட போச்சு. சூப்பர் 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 நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேஜிஎஃப் பண்ணோம், எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க. சரி அப்போ இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு டெம்ப்ளேட்டு, இது நம்ம தான் பண்ணுறோம், வேறு யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் பண்ணுறோம், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹரி வந்து அநேகன்ல ஆத்தாடி அந்த பாட்டு சொன்னான். அது பண்ணோம், அதுதான் ஃபர்ஸ்ட் மில்லியனுக்கு போச்சு. அப்புறம் அங்கேருந்து மில்லியன் கம்மியாக எதுவுமே போகலை. மில்லியனுன்றது வந்து ரொம்ப மினிமம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ஆயிடுச்சு அந்த பேட்டர்ன். உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த மில்லியன் பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் இல்லைங்களா? செம்ம ஜாலியா இருந்திருக்கும். நம்பவே முடியல. ஏன்னா என்னடா ஷேர்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் அதுக்கு மேல பண்ண முடியாது. அப்பவே கண்ணெல்லாம் புதுங்கிற ரேஞ்சுக்கு தான் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பேட்டர்ன் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்போனா நிறைய வாரம் பண்ணிட்டு எனக்கு ஃபேவரட் வந்து நிலவை கொண்டு வா. நிலவை கொண்டு வா தான் புட்டர்ஸ் அந்த மேப்னு சொல்லலாம். இதெல்லாம் வியூஸ் வந்துச்சு. நிலவை கொண்டு வா வந்தோன்னா அது ட்விட்டர்ல வைரல் ஆகுது, எல்லாம் வைரல் ஆகுது. எஸ்ஜே சூர்யா சார் ஷேர் பண்றாரு, சிம்ரான் மேம் ஷேர் பண்றாங்க. அப்போதான் இந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூஸு இதெல்லாம் எங்களை வந்து எடுக்க ஆரம்பிங்க, ரெக்கக்னைஸ் பண்றாங்க. இவங்க விக்கல்ஸ், இவங்க ஒரு டீம் அப்படின்ற ரெக்கக்னிஷன் வருது. நிலவை கொண்டு வானா எங்கள் லைஃப் கொஞ்சம் புரட்டி போட்ட ஒரு தருணம் தான். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. அது வரைக்கும் விக்கல்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த பசங்க நீங்கள் அப்படின்னான்னு அந்த பிராண்டாக ஒன்று ஃபார்ம் ஆனது இங்கே தான். நிலவை கொண்டு வா போட்டு அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கோம், அங்கே பெட்ரூமில் ஒருத்தவங்க செட் பண்ணிருப்பாங்க, இங்கே டைனிங் ஹாலில் ஒருத்தவங்க செட் பண்ணிருப்பாங்க. இப்படி 3-4 இன்டர்வியூ போயிட்டுருக்கோம். கீழே 2 பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க. எங்களுக்கே புரியல, நாங்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாடு மக்கள் எங்கள் கதையை கேட்கவா அப்படி இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறமா பை காட்ஸ் கிரேஸ் நிறைய லக்கு தான். அந்த பேட்டர்ன் பண்ணிட்டே இருப்போம். விஜய் சாரோட அந்த ரஞ்சிதமே பண்ண விஜய் சார் வாரிசு இதில் பேசினார். அப்புறமா ஏஆர் ரஹ்மான் சார் ராவடி இதில் பேசினார். ஸோ அது அப்படியே இதாகிட்டே இருந்துச்சு. எதனா ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் உங்களை வந்து கூப்பிட்டு அதாவது பர்சனலாக எங்களுக்கு தெரியாமல் ஒரு சில தேவா சார் மட்டும்தான் காலில் பேசியிருக்கோம், பர்சனலாக பேசியிருக்கோம். இல்லை அவர் ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்ல மனுஷன். கரெக்டாக நாங்கள் நிலவை கொண்டு வா வைரலாக அவரோட கான்சர்ட்டு வருது 2-3 மாதத்தில் அக்டோபரில். ஸோ ஹி வாஸ் லைக் ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உங்களால் எனக்கு பப்ளிசிட்டி அப்படின்னாரு. ரொம்ப எனக்கெல்லாம் கொஞ்சம் அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறார், அவர் போட்டதில் வச்சு தான் நானே இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் இட். இந்த பேட்டில்லாம் இருக்குல்லண்ணா, இந்த ரோஸ்ட் பேட்டில் பார்க்கும்பொழுது எப்படின்னா அது ஆன் ஸ்பாட்ல எல்லா விஷயங்களும் பண்றாங்கன்றது மட்டும் கிளீனா தெரியுது. ஏன்னா ஒருத்தவங்க விஷயம் ஒரு சொல்றாங்கன்னா அதை வாங்கி டக்குன்னு அதை ரிப்பீட் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி பேட்டில்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்களா? அது கல்ச்சருங்க. அங்கே வந்து எப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் இருக்குல்ல, ஹிப்ஹாப்பும் ஸ்டாண்டப்பும் அங்கே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும் அமெரிக்காவில். அங்கே அந்த ரேப் பேட்டில்னு இருக்குல்ல, ரேப் பேட்டில் தான் ஃபேமஸ். இந்த எமினம் அவங்களாம் அந்த மாதிரி ஸோ அதனால் அதே மாதிரி ரோஸ்ட் பேட்டில், அப்புறமா ரோஸ்ட்டு, இதெல்லாம் வந்து அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஜாஸ்தின்றனால இது அங்கே வந்து ஒரு கல்ச்சர். ஸோ அந்த ஒரு திட்டுறதுல ஓப்பா எவ்வளோ அழகாக திட்டுறான்னு ரசிக்கிற ரேஞ்சில் அந்த சொசைட்டி இருக்குது. நம்ம ஊரில் எங்கே அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. நம்ம ஊரில் யாராவது பொலிட்டிஷியன் வச்சு ஜோக் சொல்கிறதா இருக்கிறதுல ஈஸி. ஏன்னா அவங்க தான் இருக்கிறதுல ஜாஸ்தியாக கண்டென்ட் தருவாங்க. அவங்க ஜாப் அப்படி. தினமும் அவங்க மைக்கை பிடிச்சி எதாவது பேசணும்னா ஏதாச்சும் ஒரு 7 நாளில் ஒரு 2 நாள் தப்பாக தான் போகும், அதுதான் நார்மல். அதை வச்சு அவங்க தினமும் அவ்வளோ கண்டென்ட் பண்ணுவாங்க. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. கால் வந்துடும் ஐடி விங்ல இருந்து. அப்பார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி விங்களோ இல்லை பொலிட்டிஷியன்ஸ் வந்திருக்கு. பட் அதெல்லாம் நம்ம பதிவு பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக என் கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது பாருங்க. சொல்லி முடிச்சு விட்டுறாதீங்க.
சரி ஓகே. அண்ட் உங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் நேசிப்பாய மூவில வந்து நீங்க ஆமாங்க. பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ், நீங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் கம் ஸ்டாண்ட் அப் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. ஸோ நிறைய பேர் அவங்க ப்ரொஃபஷனில் வந்து எப்படிடா நம்ம மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, டேலண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கிறீங்க. தேங்க்யூ. அண்ட் படத்தை பற்றி சொல்லுங்கள் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணதில். இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட். நான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். பட் அதில் எல்லாமே வந்துட்டு டக்குன்னு போயிடுவேன். என்னடா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டேன்ற மாதிரி தான் இருக்கும். சொல்லிக்கிற மாதிரி இது இருக்காது. இந்த படத்தில் தான் ஐ திங்க் எனக்கு ஒரு 1/2 an hour ரோல் இருக்கும். ப்ராமினெண்ட்டான ரோல். லைக் கதையை நகர்த்துறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதனால இனிஷியலாக ஒரு நல்ல ரோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்னை யோசித்ததுக்கு ஜேவியர் பிரிட்டோஸ் எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மிஸ்ஸஸ் ஸ்னேஹா பிரிட்டோ அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்களுக்கு என் ரீல்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் விஷ்ணு சார் கிட்ட போய் நான் ஆடிஷன்லாம் பண்ணேன். அப்புறமா அவர் நரேட் பண்ணார். அதுக்கு முன்னாடி தம்பி இந்தந்த நாள் ஃப்ரீனா வாங்க, அவ்வளோதான். இந்த தான் கேரக்டர் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே சினிமாவில் பெருசுன்றனால நம்மளும் போயிடுவோம். அங்கே போய் ஏதாச்சும் சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னா, எனக்கெலாம் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, ஒரு ஷூட்டிங் போயிட்டு நான் வந்து ஸ்டாண்டப் யூடியூப் அதுலேருந்து வரேன். நாங்கள் எப்பயுமே இன்ஃபார்மலாக தான் பேசுவோம், கரெக்டுங்களா? ப்ரோ வாங்க ப்ரோ, போங்க ப்ரோ, இதுதான் மேக்ஸிமம் ஃபார்ம்லேயே ப்ரோ தான். அதில் எப்படின்னா ஒரு சீன் இருக்குன்னா ப்ரோ இந்த சீனில் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே டிஸ்கஷன்ஸ் தான் ஜென்ரலாக. நான் என்ன பண்ணிட்டேன், அவசர அவசரமாக அந்த ஷூட்டிங் போயிட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. ஓகே ப்ரோன்னு அசோசியேட் கிட்ட சொல்லிட்டு, ப்ரோ இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இதை வந்து இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். அசோசியேட் என்ன நினச்சான்னு தெரியல. நல்லா இருக்கே, டேரக்டர் கிட்ட சொல்லுங்கன்னாரு. டேரக்டர் இப்படி ஏதோ கை கட்டி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தார், உட்காந்துட்டு இருந்தார். இவர் சார் ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னாரு. நான் டக்குன்னு இவர் இங்கே இருக்காருன்னா பக்கத்தில், ஸோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியாது, நான் ப்ரோன்னு தானே சொல்கிறோம், டேய் இதாண்டா அப்படின்லாம் பேசல, ப்ரோன்னு தான் சொல்லியிருக்கேன். அவர் எப்படி பார்த்தாரு, வேணாம் அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னாரு. என்ன புதுக்குன்னு முடிச்சுட்டாங்க. அசோசியேட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தாருன்னு, சரிங்க சரி சொல்கிறத செய்வோம் அப்படின்னு கம்முன்னு நானும் விட்டுட்டேன், நின்றுட்டேன். அப்புறம் சீன் போகிறோம், நடிக்க சொல்கிறாங்க. அந்த டைலாக் வந்து ஒரு நான் சரி கேரக்டர்லாம் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிருவீங்க. அது சீன்லேயே நான் வந்து ஒரு பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அவரோட நான் நடிக்கணும். அதனால எனக்கு வந்து ட்ரைனிங் தராங்க. நான் வந்து சொதப்பிடவே கூடாது, டேக்கே வாங்கிடக்கூடாதுன்னு நான் முதலே டைலாக்லாம் படிச்சுட்டேன். ஏன்னா காலையில் போனவனே ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அவங்களே கூப்பிட்றாங்க. இருக்கிறது ஒரு பக்கம் டைலாகு, இதில் என்ன பெருசாக இருக்குமோ. நான் படிச்சுட்டேன், டைலாக் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்றாரு அவர் கேமரா மானிட்டர். இன்னும் பெட்டராக பண்ணுங்கன்னாரு. இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க, பெட்டராக எடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன மாற்றிக்கணும் சொல்லுங்கள். சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. அப்போ எனக்கு என்னென்னா புரிஞ்சிருச்சு, என்னடா இந்த வைப் ஒரு மாதிரி இருக்கே. சரி விக்ரம் எதுவும் கேள்வியெல்லாம் என்னங்க பெட்டராக பண்ணணும்னு கேட்டு, என்னடா கேள்வி கேட்குறேன்னு ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு நான் இப்படி யோசிச்சுட்டு, சரிங்க பெட்டராக தானே சத்தமாக பேசி பார்க்குறேன். நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரியுதுங்கன்னாரு. ஐயோ அது தெரியக்கூடாதா, சரி சரி நேச்சுரலாக எப்படி பண்ணணும்னு தெரில எனக்கு. ஐ மீன் நேச்சுரலாக தான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கே தெரியும்ல. அப்ஜெக்டிவாக டி நல்லா தானே நடிக்கிறேன், ஏதாவது சொன்னீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிடுறேன், டோன் மாற்றணும் பண்ணுறேன் 15 தடவை பண்ணிட்டேங்க. ஏதோ பண்ண சரி ஓகேனாரு. சார் தேங்க்யூ சார் அப்படின்னேன். அப்படின்னு சிரிச்சாரு. அவருக்கு நான் குனிஞ்சு தேங்க்யூ சார்னு சொல்லணும், இதுதான் அங்கே. சரி அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நான் ஓகே டேக் ஃபஸ்ட்டு உடனே ஓகேன்ட்டாரு. அப்புறமா என் கூட நல்லா பேசினார் அந்த டேரக்டர். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இதில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி தேவைப்படுது, இது ஒரு ஹையரார்கி இருக்குது, அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். வெறும் ப்ரோன்னு சொல்கிறது பத்தாது, யூ ஷுட் மெயின்டைன் அவர் டிஸ்டன்ஸ், சைலண்டாக இருக்கணும். அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிம் டேரக்டர். கட் பண்ணால் நேசிப்பாயால கூப்பிடுறாங்க. இது விஷ்ணுவர்தன் சார். அஜித் சார் வச்சு பில்லா கொடுத்துருக்காரு. நான் போகும்போதே முடிவு பண்ணேன், விக்ரம் அதிக பிரசிங்கத்தனமாக ஏதாவது பேசிடாதடா, இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுடா. நான் இப்படியே கம்முன்னு இருக்கேன். விஷ்ணுவர்தன் சார் படப்பட இவர் நரேஷன் கொடுக்குறாரு எனக்கு. நான் வந்து நரேஷன், நான் நரேஷனே கேட்கல. விஷ்ணுவர்தன் சார் என்னடா நரேஷன்லாம் தரீங்க, ஐயோ பெரிய கேரக்டர் நம்மளுக்கு. நான் அப்படியே யோசிக்கிறேன், கதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ மீன் நான் இவர் சொல்ல நான் ஜோன் அவுட் ஆகி ஐயோ என்ன இவர் நரேஷன்லாம் தராருன்னு இப்படி இருக்கேன். அவர் ஆன் போர்டு போர்டு சார் போர்டு அப்படின்ட்டேன். ஆன் போர்டாக போயிட்டோம், அவ்வளோதான். அப்புறமா ஷூட்டிங் போகிறேன்,
இங்கேயே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார் விஷ்ணுவர்தன் சார் வந்து. அவர் ஒரு எனர்ஜியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார். நார்மலாவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பார். துருத்துருன்னு இருப்பாரு. அவர் அங்கே போகும்போது நல்ல எனர்ஜியாக பேசினார். அப்புறமா கேவ் மீ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ரொம்ப நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, அது பண்ணிக்கோங்கன்னு. நான் ரொம்ப 500 கமா வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகிறது. தேவையா பட்டிருக்கேன்டா நான் ஆல்ரெடி அப்படின்ட்டு. பட் அவர் இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சார் நான் இப்படி 2 வேரியேஷன் பண்ணுவா என்கரேஜ் பண்ண வச்சுனாரு. நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணிட்டா கோடுனா ரோடு தான்ற மாதிரி நான் பாட்டு லிஸ்ட்டு நிறையா பண்ணேன். அப்புறமா கரெக்டாக பண்ணார். எனக்கு நான் எங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்னா, ஷூட்டிங்ன்றதே ஒரு உங்களுக்கு தெரியும் ரொம்ப டைம் கன்ஸ்ட்ரெயினான விஷயம். எவ்ரி செகண்ட் இஸ் மணி. ஸோ சின்ன ஆக்டர்ஸுக்கு அவங்க டேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. மெனக்கட்டுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க பொதுவாக இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தில். பட் அவர் என்கிட்ட வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து நான் ஏதோ இது பண்ணிட்டுருக்கேன், அவருக்கு வேறு மாதிரி வேணும். விக்ரம் இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நான் முடிச்சிருந்துருப்பேன், நான் பண்ணியிருந்தேன். பட் அவர் அதை பண்ணாமல் என்கிட்ட வந்து விக்ரம் எனக்கு இப்படி வேணும், ஏன்னா இதுதான் கதை, இந்த இடத்துல இப்படி நடக்குது, இதுக்கப்புறம் இப்படி நடக்க போகுது, இந்த இடத்துல நான் எடிட்டில் இப்படி வைப்பேன், அதனால எனக்கு உங்கள் ஃபேஸ் இப்படி வேணுன்ற ரேஞ்சுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணார். சொன்னதுனால உங்களுக்கு ஆமாம், அதுக்கு அந்த கிளாரிட்டி கிளாரிட்டி தான் எல்லா ஆக்டருக்குமே வேணும். என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் பண்ணிடலாமே. ஸோ அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா டேரக்டர் விஷயம் என்னென்னு எனக்கு எப்படி தெரியும். அதெல்லாம் அவர் சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக லேர்னிங்காகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மல் ரீல்லையுமே இப்படி பண்ண முடியும், ஏன் பண்ணணும்னு சொன்னால் இட்ஸ் எல்லா டீமுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ அப்புறம் இவர் ஹீரோ ஆகாஷ் முரளி அவர் வந்து லைக் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ஆரம்பத்துலேயே அவர் சரியான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுக்கும் செகண்ட் 6 மாதம் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு சீன் அடிக்கும்போது அவர் கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்லை ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பண்ணிடலான்னு இருந்தது. அப்புறமா 6 மாதம் கழிச்சு பார்க்குறா சரளமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ப்ரோ ஃபாரின் போயிட்டு போர்ச்சுகல் ஏதாச்சும் ஆக்டிங் கிளாஸ் போனீங்களா, பயங்கரமாக வந்திருக்கீங்களே ரிட்டர்ன் அப்படின்னா, இல்லை ப்ரோ இப்போ கம்ஃபர்டபுள் ஆகிட்டான்னு. பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்போ தான் அந்த ஒரு நல்ல டேரக்டரோட எஃபெக்ட் தெரியுது. அவர் நல்லா உள்ளே கொண்டு வராரு, அது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் ஆல்சோ நாங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இவங்க ஸ்னேகா அவங்களும் வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அண்ட் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஷாக் வந்து அதித்தி. ஏன்னா நான் அதித்தி வந்து சங்கர் சார் பொண்ணு. இங்கே நம்ம பொதுவாகவே ஹீரோயின் கிட்டலாம் பேச முடியாது. சங்கர் சார் பொண்ணு நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம பாட்டு செவனேன்னு இருப்போம். விக்ரம் கவுண்டர் போட்டுறாதா, எப்படா செட்டை விட்டு துரத்துவாங்க நம்மளன்ற பயத்திலே இருப்பேனா. அதனால பட் அவங்க வந்து நிஜமாலே ரொம்ப எப்படி சொல்கிறது, புகழணுன்னா சரி இதில் என்ன சொல்ற ஆடியோ லான்ச்லலாம் புகழ்கிற மாதிரி சும்மா புகழணும்னு சொல்ல, நிஜமாலே ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப டெப்த்து, ரொம்ப ஆழம். சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு வச்சுருக்க இமேஜ் தாண்டி அவங்க இன் பர்சன் நடிக்கும்போதும் சரி, ஒர்க்லேயும் சரி, ஒர்க்கை அவங்க கன்சீவ் பண்ணி இது எப்படி வெளில போகணும் அப்படின்ற மோமெண்ட்லேயுமே நிறைய ரொம்ப டெப்த்து, ரொம்ப யோசித்து பொறுமையாக ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் லைக் ரியலி சர்ப்ரைசிங் டு மீ. அவங்க அவ்வளோ பழகணுன்றதுலாம் அவசியமே கிடையாது. பட் அப்படி இருந்தும் நேசி பாயா டீமில் வந்து தே கேவ் மீ ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இனிஷியல் டைமில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, மவுத் கண்ட்ரோலோட இருப்போம். நம்ம நேச்சுரலாக வந்து நிறைய காமெடி எதனா பண்ணி செட்டில் எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருந்தீங்க. அண்ட் உங்களோட இயல்பான விஷயம் வந்து யூ ஆர் அ வெரி ஹியூமரஸ் பர்சன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக பிடிச்சிரும். எப்படி கம்ஃபர்ட் ஆனீங்க? இல்லைங்க, நிறைய டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ நான் என்னோட ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டான்ஸ் ஆடுவேன். அதனால அந்த பாட்டில் டான்ஸ் ஆடும்போதுலாம் ஏதாச்சும் அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது என்னங்க இப்படிலாம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசு. ப்ளஸ் விஷ்ணுவர்தன் சார் தான் மெயின். அவர் அங்கே ஃபன்னாக இருக்கனால அவரை சுற்றி எல்லாருமே ரொம்ப ஃபன் ஆகிட்டோம். அண்ட் அவருமே எப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பார். செகண்ட் ஸ்கெடியூல்லாம் வராங்க, என்ன சார் போர்ச்சுகல்லாம் போய் முடிச்சுட்டு வராங்க, இன்டர்நேஷனல் முடிச்சுட்டு வராங்க. நான் கேட்குறேன் அவர்கிட்ட, என்ன சார் எல்லாம் நல்லா போச்சுங்களான்னா, சூப்பராக வந்துருக்கு விக்ரம், எக்ஸலண்ட். அதித்தி செம்ம அடி வாங்கியிருக்காங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதித்தி அடி வாங்கினது ஏன் சார் நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னா, இல்லைப்பா ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு அப்படின்னு அவர் எக்ஸைட்டடாக இருந்தார். அப்புறம் அதித்தியும் கேட்டேன், ஆமாங்க போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க, பட் ஆனால் அவுட்டாக நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. இது வந்து கோரா பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ட்ராமா தான். இட்ஸ் அபவுட் அதித்திஸ் அண்ட் ஆகாஷ் கேரக்டர் தான். இந்த 2 கேரக்டரும் அவங்களோட லவ் ஸ்டோரி இதுதான். பட் இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஆக்ஷன். அதெல்லாமும் காமெடியிலே வந்து இப்போ நிறைய வந்துருச்சுண்ணா. டார்க் ஹியூமர்ன்றாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸெட்ரா கோயிங். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுடைய காமெடிகள் மற்ற காமெடிகள் எப்படி இருக்கும்? இல்லை, இது டார்க் ஹியூமர்லாம் கிடையாது. ஜென்ரலி ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் ஹியூமர் தான். இந்த
ரொமான்ஸ் அவங்க 2 பேர் அதித்தி அண்ட் ஆகாஷ் ரொமான்ஸ் அப்போ நான் வந்து ஆகாஷ் ஃப்ரெண்டாக இருக்கேன். அண்ட் நான் அதித்திக்கும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவங்க 2 பேரும் நான் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை சுற்றி அவங்க லவ் சுற்றி நான் ஜோக் பண்ணுறது உங்களால தான் அந்த காதலே நடந்திருக்கு அப்படி கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட பப்ளிசிட்டி பைத்தியமாக இருந்தாங்க ஆயிட்டு இருக்கும். பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுறான்ற ரேஞ்சுக்கு புஷ் ஆகிட்டு இருக்கும். காசு இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னா பசிக்கு போராடினேன், பிளாட்ஃபார்மில் தூங்கினேன்னா நான் பொய் சொல்ல விரும்பல. அந்த காசு இல்லாத பீரியட் நான் என்ன சொன்னால் என் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியல, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல. எனக்கு வீட்டில் கேட்க ரொம்ப ஈகோவாக இருந்துச்சு.